ஐயோ இப்போ என்ன பண்றது? இவங்க கண்டிப்பா சத்யா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு முன்ன தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? அவங்க அம்மாட்ட போய் கண்டிப்பா போட்டு விட்டுருவாங்க. இவனை பாரு, எந்த ஒரு கவலையுமே இல்லாம நிக்கிறான். ஏமா சத்யா, நீங்க நின்று என்ன பண்ற? இன்னும் காலேஜ் வேற போகாம நிக்கிற? அது அது வந்து ஏ சத்யா லூசு, நீயே உளறி வச்சிடாத, ஒழுங்கா பேசு. என்ன பண்றது மலர், அவங்ககிட்ட என்னால பேசவே முடியல, கை காலெல்லாம் உதறது. சரி, என்னத்தையாச்சும் சொல்லி சமாளி, இல்லைன்னா நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். அப்ப சரி, அப்ப நீ பேசு, நான் அமைதியா இருக்கேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலே நீ என்ன கோர்த்து விடுற பாத்தியா? சரி மலர், நீ என்கிட்ட அப்புறமா சண்டை போடு. இப்போ அவங்கள ஏதாச்சும் சொல்லி பேசி சமாளி. மலர் இருக்க பயமே இரு, நான் ஏதாச்சும் சொல்லி பேசி சமாளிக்கிறேன் பாரு. அக்கா, என்னம்மா சொல்லு. அக்கா, நாங்கள் காலேஜுக்கு தான் போகிறதுக்கு நிற்கிறோம். ஆனால் பஸ் இன்னும் வரவே இல்லை. அதனால தான் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியாம்மா, சரி சரி. ஆமாம், அந்த பசங்க 2 பேரும் யாரு? அவங்ககிட்ட எதுக்கு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க? போச்சு, செத்த இன்னைக்கு. இந்த அக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் என்கிட்ட கேட்குறக்கே வந்திருப்பாங்க போல. நம்ம ஊருக்கெல்லாம் கேமராவே தேவையில்லை. இப்படி ஒரு 4-5 பேர் சுற்றினாங்கன்னா போதும், எங்கே என்ன நடக்குதுன்னு கணக்கச்சிதமாக சொல்லிடுவாங்க ஊருக்கே. சரி, ஆனா இப்ப எப்படி சொல்லி என்னத்தை சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சரி, மலர் தான் பேசுறாள, அவ பேசட்டும். ஒருவேளை அவளால சமாளிக்க முடியலன்னா நம்ம எதையாச்சும் ஊடால புகுந்து பேசுவோம். சொல்லுமா, இவங்க 2 பேரும் யாரு? நான் அங்கிருந்து வரும்போது பார்த்துட்டு தானே வந்தேன். நீங்க 2 பேரும் அந்த பசங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அவங்களாம் யாருமா? அது அந்த பசங்க யாருன்னே தெரில. பஸ் போச்சான்னு கேட்டோம். இல்லை, எங்களுக்கும் தெரில, இப்போதான் வந்தோன்னு சொன்னாங்க. அதனால தான் சரி என்னன்னு கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து எங்களை கூப்பிட்டீங்க. ஆமாம் ஆமாக்கா, அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். ஓ அப்படியா, சரி சரி. நானும் சரி பேசிகிட்டு இருக்கவும் தெரிஞ்ச பசங்களாக இருக்குமோன்னு நினச்சிட்டேன். சீச்சி, இவங்கெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுக்கா. நாங்கள் சரி பஸ்ஸு நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி போயிருக்குமோ என்னமோன்றதுனால தான் கேட்டோம். இல்லைன்னா அது கூட கேட்டிருக்க மாட்டோம். கொழுப்ப பாத்தி அடைந்த மலருக்கு சமாளிக்கிறதுக்காக நம்மளை பார்த்து சீச்சின்லாம் சொல்லுது. சரி விடுறா, ஏதோ ஒண்ணு, அவளாச்சும் ஏதாச்சும் பேசி சமாளிச்சாலே. ஆமா ஆமா, அது என்னமோ சரிதான். மலர் இருந்தனால சமாளிச்சுட்டா. இப்போ சத்யா மட்டும் இங்க நின்றுட்டே இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இங்கே நிக்க வேண்டியதான். அந்த அக்கா வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. டேய், சந்தடி சாக்குல அப்படியே சத்யாவை கலாய்க்கிற பத்தியா? ஆமா, பின்னென்ன, அவங்க வந்து கேக்குறாங்க, ஒரு விஷயம் சமாளிக்க கூட தெரியல, அப்படியே நிக்கிறா புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி. அப்புறம் அப்படித்தானே சொல்ல முடியும்? டேய், நீ என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓட போற பாரு. சரி சரி, ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு. சரிம்மா சத்யா, அப்படியே நானும் கடைக்கு போறதுக்கு தான் வந்தேன். சரி, நீங்க நின்றுட்டு இருக்கவும் தான் என்ன ஏதுன்னு கேட்கலாமே வந்தேன். சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். சரிக்கா, கிளம்புங்க. சரிம்மா சரிம்மா, இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா நில்லுங்க என்ன. அந்த 2 பசங்களை பார்த்தா திருட்டு பசங்க மாதிரி தெரியுது. எதுக்கும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நில்லுங்க. வாரவங்க போறவங்க பூரா நம்மள டேமேஜ் பண்றாங்க, எல்லாம் இவனால. ஆளை மண்டையும் பாரு, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திருவிழால காணா போன புள்ள மாதிரி மூஞ்சி மட்டும் வச்சுக்குவேன். சரி விடுறா, இதெல்லாம் சகஜம். ஆனா ஒண்ணுடா, அந்த அக்கா நம்ம இல்லாத நேரத்துல சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல மெதுவா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நமக்கே கேட்கற அளவுக்கு இவ்வளவு சத்தமா அந்த பசங்களை பார்த்தா திருட்டு பசங்க மாதிரி இருக்காங்கிறத நம்ம காதுலயே விழுகிற மாதிரி சொல்றாங்க பாரு. அங்க நிக்கிறாங்கடா. அங்க நிக்கலடா, இங்கதான் நிக்கிறாங்க. அடே அப்பா, பெரிய காமெடி தான். வீட்டுக்கு போய் சிரிக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிக்கா. எப்பா, 2 நிமிஷத்துல உயிர் போய் உயிர் வருது. ஆமா மலர், நல்ல வேலை நீ இருந்தனால சமாளிச்சிட்ட. நான் மட்டும் இங்க தனியா நின்றுருந்தேன், அவ்வளவுதான், எதையாச்சும் உளறி வச்சிருப்பேன். சரி விடு, அதான் சமாளிச்சாச்சுல, அதுக்கப்புறம் ஏன் வருத்தப்படுற? அதுவும் சரிதான். சரி, இந்த பஸ் வருமா வராதா தெரியலையே. வரலன்னா வீட்டுக்கு நடைய கட்ட வேண்டியதான். இந்நேரம் ஃபர்ஸ்ட் பீரியடே ஆரம்பிச்சிருக்கும் போல. ஆனா இந்த பஸ் இன்னும் வரல. இதுக்கு மேல போய் என்ன பண்ண? ஆமா மலர், நானும் அதான் யோசிக்கிறேன். பேசாம வீட்டுக்கு போயிருவோமா? சத்யா ஆரம்பிச்சிட்டானா? இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கு, அதுக்குள்ள மறுபடியும் கூப்பிடுறான். ஐயோ, இவங்களோட மறுபடியும் வேற யாராச்சும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என்னத்துக்கு ஆகிறது? 2த்துக்கும் சுத்தமா அறிவே இல்லை. என்ன, சீக்கிரம் சொல்லு. பார்த்தல்ல, எங்க வீட்டுக்கிட்ட யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், வந்து டைரக்டா என்கிட்டே கேட்டுறாங்க அந்த பையன் யாரு என்னன்னு. சும்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காம என்ன ஏதுன்னு சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. அது ஒன்றும் இல்லை சத்யா, பஸ் வராதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. பேசாம வர்றியா? நான் வேணா எங்க வீட்டுல இருந்து கார் எடுத்துட்டு வரேன், ஒன்னா சேர்ந்து காலேஜ் போயிடலாம். திமிர் பிடிச்சவன், என்னைக்காச்சும் வாடா வச்சான் நம்ம கார்ல போவோன்னு கூப்பிட்டுருக்கானா? சரியான ஆளுதான் இவன். நான் கார்ல போகண்டான்னு கேட்டா, டேய் பெட்ரோல் விற்கிற விலைக்கு கார்லயா, வாடா நம்ம பாட்டுக்கு பைக்லயே போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவான். திமிர் பிடிச்சவன். இப்ப பாத்தியா, கார் எடுத்துட்டு வரவா ஒன்னா சேர்ந்து காலேஜ் போமாவா? இருக்கட்டும் இருக்கட்டும், பேசலாம் முடியலாமா அவனே, அப்புறம் இருக்கு உனக்கு. ஐயோ, அதெல்லாம் வேணாம். பஸ் வரலைன்னா நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போய்க்கிறேன்.
எதுக்குப்பா? இன்னைக்கு எப்படியும் பஸ் வரலங்கிறது எங்கள் அம்மா கேர் மூலியமாகவே தெரிஞ்சிடும். பஸ்ஸே வரல, நீ எப்படி காலேஜ் போன அப்படின்னு எங்கள் அம்மா என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நான் வீட்டை அடி வாங்கி சாகணும். இதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம். அதுக்கு நான் வீட்டுக்கே போயிடுவேன். சரி சத்யா, அப்ப நீ வீட்டுக்கே போ. சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு காலேஜ் போகிறதா இருந்தால் காலேஜ் போ, இல்லை வீட்டுக்கு போகிறதா இருந்தால் வீட்டுக்கு போ. அசிங்கப்பட்டான். டேய் வர்றியா? எப்படி வர்றேன்டா, வா போவோம். வா வா, நீலாம் அசிங்கப்பட்டாதான் திருந்துவ. அப்போ கூட நீ திருந்துவியாங்கிறதுலாம் டவுட்டு தான். வா போவோம். ஏ சத்யா, அவங்க போயிட்டாங்க, நீங்க திரும்பு. என்ன மலர்? என்னம்மா போன வழியவே விரைச்சு பார்த்துட்டு இருக்க? அட நீ வேற, நானே பீதியில் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பக்கத்துல இருந்து எதுவும் ஆளுகில் வந்துட்டாங்கன்னா போச்சுன்னு. ஓ அப்படியா? சரி இப்போ என்ன, வீட்டுக்கு கிளம்புவோமா? ஆமாம் மலர், பேசாமல் வீட்டுக்கே கிளம்பிட வேண்டியதான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆமாம், ஃபஸ்ட்டு பீரியட் ஆரம்பித்து எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாச்சும் ஓடி இருக்கும்ல. இதுக்கு மேலே போய் அங்கே போய் யார் திட்டு வாங்குறது? பேசாமல் இன்னைக்கு லீவை போட்டு வீட்டுக்கு தான் போகணும். ஆமாம் ஆமாம், வா பேசாமல் வீட்டுக்கே போவோம். நீ எங்கள் வீட்டுக்கு வரியா, உங்கள் வீட்டுக்கு போறியா? எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறேன். உங்கள் வீட்டில் இருந்துட்டு வர சொன்னாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வருவேன். இல்லைன்னா நேராக எங்கள் வீட்டுக்கு நடைய கட்ட வேண்டியதான். சரி சரி, அப்போ ஃபோன் போட்டு கேளு. அதெல்லாம் போகிற வழியில் பார்த்துக்கலாம். பாய், கிளம்புவோம். சரி வா போகலாம். எப்பா, பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி ஃப்ரீயாக உட்காந்து டிவி பார்க்குற சுகமே தனி தான். அதுவும் எங்கள் அக்காக்காரி காலேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்ம மட்டும் நல்லா உட்காந்து இப்படி டிவி பார்க்குறது இன்னும் நல்லா இருக்குது. அவள் மட்டும் இந்நேரம் வீட்டில் இருந்திருந்தா ரிமோட்டை குடுறி நான் பார்க்கணுன்னு பிடுங்கியிருப்பா. நல்ல வேலை, அவள் காலேஜ் போயிட்டா, நமக்கு பரீட்சை லீவு. ஜாலி தான். இனி நம்ம ராஜ்யம்தான் வீட்டில். அதுக்கு மேலே டிவி ரிமோட்டை கொடுக்கலைன்னா உனக்கு ரிசல்ட் வரும், அன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லி நம்மளை மிரட்டுவா. நல்ல வேலை, அவள் இல்லாமல் டிவி பார்க்குறது எவ்வளவு நல்லா இருக்கு. மாமலர், என்ன திடீர்னு இவ குரல் மாதிரி கேட்குது? ஓய், என்ன காலேஜ் போலையா நீ? ஏன், உனக்கு என்ன? நான் போவேன், போகாமல் இருப்பேன். அது ஏன் இஷ்டம். சத்யா, வந்த உடனே சண்டை போடாத. வித்யா, காலேஜுக்கு பஸ்ஸே வரலப்பா, அதனால தான் போகலை. பஸ்ஸு வரலன்னு என்னக்கா, நடந்து போக வேண்டியதானே? திமுறை பாத்தியா மலர் இவளுக்கு? இவகிட்டலாம் நீ என்ன பொறுமையாக பேச சொல்கிற. என்னமோ காலேஜ் பக்கத்தில் கட்டி வச்சிருக்க மாதிரி நடந்து போக வேண்டியதானு சொல்கிறா பாரு. சரி விடு, அவளுக்கு காலேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியாதா இருக்கும், அதனால தான் அப்படி சொல்கிறா. மலரக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியும், காலேஜ் ரொம்ப தூரத்தில் தான் இருக்குன்னு. இவளை நீங்கள் அப்படியே நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா அவள் கொழுப்பாச்சும் குறைஞ்சிருக்கும். இங்கே பாரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இல்லைன்னு வச்சுக்கோ, வெட்டியாக என்கிட்ட அடி வாங்குவேன். இவங்க அடிக்கிற வரைக்கும் என் கை புளியங்க பறிக்கும். என்ன? இங்கே பாரு, தேவையில்லாமலே என்கிட்ட பேசுகிறவள வச்சுக்காத. நான் அப்புறம் அம்மாவை கூப்பிடுவேன். நானும் தான் கூப்பிடுவேன். மா, என்ன சத்யா, காலேஜ் போகலையா? வீட்டுக்கு வந்து நிற்கிறேன். மா, பஸ்ஸே வரலம்மா, அப்புறம் எங்கிட்ட வந்து நான் காலேஜ் போகிறது? இவ்வளோ நேரம் பஸ்ஸுக்காக நின்றுருக்கோம், அதான் இவ்வளோ நேரம் ஆகியும் பஸ்ஸு வரலையே அப்படின்றனால தான் வீட்டுக்கே வந்தோம். சரி சரி விடு, நல்ல வேலை ரோட்லேயே நிற்காம வீட்டுக்காச்சும் வந்தியே. ஆமாம்மா, ஆனால் வந்த உடனே இவனை டென்ஷன் பண்ணுறாமா. உங்கள் 2 பேருக்கும் சண்டை என்னைக்கும் ஓயாது. அம்மாடி மலர், வாமா, இவளுக்கு 2 பேர் சண்டையில் நான் உன்னே பார்க்க முடிட்டேன் பாரு. ஐயோ இருக்கட்டும் ஆண்டி. வாமா, வந்து உட்காரு, நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரி ஆண்டி. இங்கே பாரு, தள்ளிப்போ, நான் தான் இங்கே உட்காருவேன். இங்கே என்ன உன் பேரா போட்டு எழுதி வச்சிருக்கு? நீ தான் உட்காருவேன்ற. நான் தான் இங்கே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கேன், அதனால் நான் தான் உட்காந்து இங்கே டிவி பார்ப்பேன். நீ வேணா வேற எங்கேயாச்சும் போய் பேசு. இங்கே பாரு, மரியாதையாக நீ ஏன் எந்திரிச்சு போயிரு, இல்லைன்னா நான் பாட்டுக்கு அடிச்சு விடுவேன். அடிப்ப இவங்க வருவாங்களா? இவங்க வந்த உடனே நம்ம இந்த இடத்த விட்டு கொடுக்கணுமா? நல்லா கொடுப்பேன். சத்யா விடு, வா நம்ம போய் ஹாலில் உட்காரலாம். பாத்தியா மலர், என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறானே? என்னமோ சொல்கிற, அவளையும் திட்டுறாவட்டையும் சண்டை போடுறேன்னு பார்த்துக்க. இப்படிலாம் இருந்தால் அப்புறம் சண்டை போடாமல் என்ன பண்ண முடியும்? சரி விடு, வா நம்ம போய் ஹாலில் உட்காரலாம். இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு வந்தனால நீ தப்பிச்ச மவளே, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். வா மலர், நம்ம போவோம். இல்லைன்னா கிழிச்சிருவா இவ. என்கிட்ட இருந்து அவள் தான் அடி வாங்காமல் நீ தப்பிச்சிருக்கா. ஃப்ரெண்டு முன்னாடி அவமானப்படாமல் தப்பிச்சனால அவள் தான் சந்தோஷப்பட்டுக்கணும். இவங்க வருவாங்களாம், இவங்க வந்த உடனே நம்ம இந்த இடத்த விட்டு கொடுக்கணுமா? ஆளை மண்டையும் பாரு, இனிமேல் வரட்டும், அதை கொடு இதை கொடுன்னு, அப்புறம் இருக்கு அவளுக்கு.